ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10,000 குறையா உள்ள சிறந்த ஒரு 5 5G மொபைலை பற்றி பார்க்கலாங்க. எல்லாரும் 4Gலேருந்து 5Gக்கு மாறிட்டாங்க. நீங்களும் மாறிடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோங்க. சும்மா 5G நெட்வொர்க் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் கேம் விளையாடணும், இல்லை கேமரா குவாலிட்டி, அதாவது நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும், இல்லை ஒரு பேட்டரி லைஃப் ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கணும் சார்ஜ் அப்படின்னாலுமே ஒரு சிறந்த மொபைலுக்கு இதெல்லாம் தேவைங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்கிற பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அண்ட் 10,000 15,000 20,000 25,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னா போக்கோ M6 Pro 5G. ஆமாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துலாங்க. இது ஒரு 5G மொபைலுங்க. இதோட 5000 mAh பேட்டரி இருக்குது. அது பாக்ஸ்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்புறம் 6.7 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 90 Hz refresh rate வர போகுதுங்க. IP53 ரேட்டிங் கொடுக்குறாங்க. 6GB RAM வேரியண்ட்டில் வருது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருதுங்க. அடுத்தது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசஸோட வருதுங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. அப்புறம் கேமரா 50 MP ரேர் கேமரா கொடுக்குறாங்க. 8 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது Android 14 ரன் ஆகுதுங்க. இல்லை Android 13 வருது. அப்கிரேடு பண்ணுவாங்க Android 14க்கு. இது ஒரு 5G மொபைலுங்க. IR பிளாஸ்ட்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அப்புறம் பின்னாடி கார்னிங் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்புறம் இதோட கேமராவும் நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னென்னா, இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ₹1 கம்மியாக 10,000 9,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்ல மொபைல் தாங்க. அடுத்தது சாம்சங் F14 5G. இது 6000 mAh பேட்டரி. எனக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் எடுக்கலாங்க. அப்புறம் கூட 6.6 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 50 MP ரேர் கேமராவும் 13 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரியை ஃபுல்ஃபில் பண்ணறதுக்கு 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 4GB RAM வேரியண்ட்டில் வருது. ப்ளஸ் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருதுங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸ், அதாவது சாம்சங் Exynos 1330 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லாக கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகேவா இருக்குங்க. அடுத்து இது Android 13 என்ன ஆகுது. இந்த மொபைல் யாருக்குன்னா, எனக்கு பேட்டரி லைஃப் லைஃப் லாங் வரணும், ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு 2 நாள் சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் எடுக்கலாங்க. இல்லை சும்மா நார்மல் யூசேஜுக்கு ஃபேமிலி ஓரியன்ட் ரொம்ப வயசானவங்க அப்படிலாம் இந்த மாதிரி ஓகேங்க. ஏன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது. எந்த யூசேஜ் பண்ணி ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக வாங்கலாங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் கம்மி தாங்க. 9490. கிட்டத்தட்ட 10,000க்கு ஒரு ₹500 கம்மிங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த மொபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி. அடுத்து Redmi 12 5G. இந்த மொபைல் ஒரு 5G மொபைல் தாங்க. இது 5000 mAh பேட்டரி இருக்குது. இது பாக்ஸ்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. இது 6.7 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz refresh rate வரப்போகுதுங்க. இது 8GB RAM வேரியண்ட், 4GB RAM வேரியண்ட், 6GB RAM வேரியண்ட் தனித்தனியாக இருக்குதுங்க. இது ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் IR பிளாஸ்டர் இருக்குது, கார்னிங் ஒரு கிளாஸ் இருக்குது. இது ரேர் கேமரா 50 MP கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 MP கொடுக்குறாங்க. இது பின்னாடி கிறிஸ்டல் கிளாஸ் கொடுக்குறாங்க. இது Android 13 வருது. MIUI இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் இந்த மொபைல் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 10,500. எனக்கு ஒரு ₹500 அதிகமாக பரவாயில்ல அப்படின்னா இந்த மொபைல் எடுக்கலாங்க. இது 10,500 இந்த மொபைல் ஒரு ₹500 அதிகமாக தான் இருக்குதுங்க. நீங்கள் அடுத்த மொபைல் பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோடி தருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி 115,000 20,000 25,000 தந்தி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் மொபைல் பற்றி. அடுத்தது மோட்டோ G34 5G. இந்த மொபைல் தாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் 6.5 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 refresh rate வரப்போகுதுங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸ். நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்லேயே 50 MP நம்மளுக்கு ரேர் கேமரா கொடுக்குறாங்க. 16 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூட 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க இந்த மொபைலுக்கு. அடுத்தது இந்த மொபைலில் 4GB RAM வேரியண்ட்டில் வருதுங்க. 128 இன்டர்னல் ஸ்டோரேஜோடு இருக்குது. இது நம்மளுக்கு Android 14 வருது. ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. நல்லா எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு IPS LCD டிஸ்பிளேவில் 120 Hz refresh rate கொடுக்கறனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது நம்மளுக்கு டச் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். 695 ப்ராசஸ். அதாவது 18,000 20,000 ரேஞ்சிலே இந்த ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு சில மொபைலில். இதில் கொடுத்தது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் வேணும்,
எனக்கு 10,000க்குள்ள அப்படின்னா இந்த மொபைல் டெஃபினட்டாக எடுக்கலாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 9,999 ரூபா கம்மியா. இந்த நல்ல ஃபாஸ்ட்டாக 5G சப்போர்ட் இருக்குதுங்க. அடுத்து Redmi 30C 5G இந்த மொபைலுங்க. இது ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு இந்த மொபைலுமே. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6100 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. 50 MP ரேர் கேமரா கொடுக்குறாங்க. 16 MP ஆன செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது 4GB RAM வேரியண்ட்டில், 6GB RAM வேரியண்ட்டில், 8GB RAM வேரியண்ட்டில் இருக்குதுங்க. 128 இன்ச் ஸ்டோரேஜோட இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபாஸ்ட்டாக குயிக் பண்ணுறதுக்கு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்புறம் 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 HDPSஓட வரப்போகுதுங்க இந்த மொபைலில். இது ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. இது Android 14 இது ரன் ஆகுதுங்க. நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஃபேஸ் லாக் இருக்குது. இதுல எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டார் டெயில் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேமரா வந்து செல்ஃபி கேமரா வந்து 8 MP கொடுக்குறனால இது டீசெண்டாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது 9,999 இந்த ப்ரைஸ். இது MediaTek ப்ராசஸ். இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு ரேர் கேமரா 50 MP கிடைக்குன்னா ஓகே தாங்க. அப்புறம் 5000 mAh பேட்டரி எல்லா குறிப்பிட்ட லெவல் எல்லாமே இருக்குதுங்க. இதுதாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 மொபைல் பெஸ்ட் மொபைல்ஸ். உங்களுக்கு எது ஃபேவரட் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா Moto G34 5G இந்த மொபைல் தாங்க. இது 10,000க்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்குது. பேட்டரி வேணுமா, ப்ராசஸ் பவர்ஃபுல்லான ப்ராசஸ் வேணுமா, அதே போல் கேமரா குவாலிட்டி வேணுமா, பேட்டரி பேக்கப் வேணுமா, எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் கேம் விளையாடணும்னா Snapdragon 695 ப்ராசஸ் வேறு எந்த மொபைலும் கிடையாது, இதில் இருக்குது. நீங்கள் பேட்டரி பேக்கப் 5000 தான் எல்லாத்துலேயுமே இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு ரேம் வேணுமா, அது இருக்குது. 6GB RAM வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு வேறு என்ன வேணும், வேறு கேமரா குவாலிட்டி 50 MP கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 16 கொடுக்குறாங்க. ஒரு 10,000க்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் 10,000க்கு என்ன கொடுக்க முடியும், அதில் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த மொபைலில். நீங்கள் டெஃபினட்டாக இந்த மொபைலை வாங்கலாங்க. உங்கள் ஃபேவரட் மொபைல் என்ன சொல்லுங்கள். அடுத்த சாய்ஸ் என்ன எடுத்து Redmi 30C 5G இந்த மொபைலுங்க. அதுக்கடுத்து Redmi 12 5G. இந்த 3 வேரியன்ட் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. உங்களுக்கு என்ன மொபைல் பெஸ்ட்டாக சொல்லுங்கள். எனக்கு டெஃபினட்டாக நீங்கள் 10,000 என்ன மொபைல் எடுக்கலாம்னா Moto G34 5G எடுக்கலாங்க. எல்லாமே இருக்குது. Snapdragon கரெக்டான ப்ராசஸுங்க. 10,000க்கு எந்த மொபைல் வரவே கிடையாது. இந்த மொபைல் வந்திருக்கு. 5G சப்போர்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு எல்லா பேக்கேஜுமே இருக்குது. கேமராவும் செல்ஃபி கேமரா கொடுத்துக்கிறாங்க. பேக் கேமரா 50 கொடுத்துக்கிறாங்க. 5000 mAh பேட்டரி அது ஃபுல்ஃபில் பண்ண 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃபேவரட் மொபைல் சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் 110 25,000 20,000 15,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. பெஸ்ட் கேமிங் மொபைல்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. என்ன கேட்டால் நீங்கள் கேம் விளையாடுறீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த Moto G34 கரெக்டாக இருக்குங்க 10,000க்குள்ளே. அடுத்தது நீங்கள் எனக்கு பேட்டரி பேக்கப் வேணும், எந்த யூசேஜ் பண்ண மாட்டேனாலுமே இது ஓகே தான். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்சங் போகலாம். பேட்டரி மட்டும் வேணுங்கிறவங்க, மற்ற எல்லாமே வேணுங்களா இந்த Moto G34 அப்புறம் Redmi 13C 5G இந்த மொபைல் நல்லாவே இருக்குது உங்கள் யூசேஜுக்கு. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பல்வி சந்திப்பு. பை, டேக் கேர்.